இணையில்லா கிருபையுமுடைய எல்லா வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் ஏக இறைவனுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் இங்கே குழுமியிருக்கக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்திற்காக குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக என கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த நிகழ்வினை உடைய எல்லா சீஃப் கெஸ்டையும் சொல்றதை விட ஒட்டுமொத்தமாக அனைவரையும் நான் வாழ்த்தியவனாக, இங்கே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் வாழ்த்தியவனாக, எனக்கு முன்னாடி என்னை விட சிறந்த பேச்சாளர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க சகோதரர்களே, எனக்கு முன்னாடி பேசிய தோழர் சகோதரர் அவர்கள் இந்த கொடிய சட்டத்தினுடைய வாயிலாக என்னென்னலாம் பாதிப்புகள் இருந்தது அப்படின்றத அவர் அந்த பாதிப்புக்கு உள்ளான அந்த உணர்வோடு அவர் உங்கள் மத்தியில் உங்கள்கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. நான் அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு ஒரு 7 பாயிண்ட் வாரியா நான் சொல்லலான்னு ஆசைப்படுறேன். 1, ஊப்பா சட்டம் மறுக்கும் அடிப்படை உரிமைகள் என்ன அப்படின்ட்டு சில பாயிண்ட்டுகளை மட்டும் சொல்லிடுறேன். 2வது, அரசு அடையாளப்படுத்தும் குற்றவாளிகள் யார், அவன் யாரை குற்றவாளியா அடையாளப்படுத்துறான். 2வது. 3வது, சிறையில் அதிகம் உள்ளவர்கள் யார் யார். 3வது விஷயம். எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் 15 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, முடிந்தா அந்த நேரத்துக்குள்ள முடிச்சிடறேன், இல்லைன்னா ஓரலா மட்டும் சொல்லிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். அடுத்தது, முஸ்லிம்கள் ஏன் குறி வைக்கப்படுகிறார்கள், தலித்கள் பழங்குடி மக்கள் ஏன் குறி வைக்கப்படுகிறார்கள், இது 4வது பாயிண்ட். 5வது, தண்டனையும் விடுதலையும். தண்டனை பெற்றவர்களாக சொல்றாங்க, எப்படி அவர்களுக்கு விடுதலை ஆறாங்க, என்னென்னலாம் அதில் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு சட்ட நுணுக்கத்தோட சில சம்பவங்களை குறிப்பிட விரும்புகிறேன். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் செய்தது என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டினை போட்டு அதுக்கு பதில். இறுதியாக, பாதிக்கப்பட்டோரின் வேதனை சுவடுகள் அப்படின்ற 7 தலைப்புல என்னுடைய உரையை இது பண்ணியிருக்கேன். இதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். இருந்தாலும் நான் 15-20 நிமிஷத்துக்குள்ள 20 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிட்டு முடிச்சிடுறேன். 15 நிமிஷம் தான் அப்படின்னு கண்டிஷா சொல்றேன். அதனால தான் நான் யாரையும் வருகைலாம் எதுவுமே சொல்லாம ஆரம்பிச்சேன். சரி, அடுத்தது, ஊப்பா சட்டம் மறுக்கும் உரிமைகள் என்னென்னு சொன்னீங்கன்னா, பாயிண்ட் 1, அடிப்படை உரிமை உட்பிரிவு 19 உள்ள பேச்சுரிமை, எழுத்துரிமை, அமைப்பாக கூடக்கூடிய உரிமை, ஒன்று கூடக்கூடிய உரிமை, இவை அத்தனை உரிமைகளும் பறிக்கிறது. நான் டப்புன்னு பாயிண்ட்டுக்கே போயிடுறேன். 2வது விஷயம், ஊப்பா பிரிவு 35, ஒன்றிய அரசு எந்த இயக்கத்தையும் உறுப்பினரையும் தீவிரவாதிகள் என கருதி கைது செய்யலாம். யாரை வேணாலும். இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகங்கள் கூட என்ன பண்ணலாம், திடீர்னு தீவிரவாதின்னு சொல்லி கைது செய்யலாம், என்னெல்லாம் சொல்ல முடியாது. இல்லப்பா நாங்கெல்லாம் ஜனநாயகவாதிகள்லாம், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ கோர்ட்டுக்கு வா, அப்புறம் பேசிக்க, நீ நிரபராதே, நீ நிரூபிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது 2வது. 3வது, அந்த இயக்கத்தில் ஆதரவாளர்கள் அதன் வெளியீட்டை வைத்திருப்பவர்கள் தீவிரவாதிகளே. அந்த இயக்கத்தை ஆதரவாளர்கள்னா உறுப்பினர் இருக்கிறாங்க, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இதா இருக்காங்க, இல்லது அந்த புத்தகம், அதாவது அவங்க கையேடு, இப்ப நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல, இந்த நோட்டீஸ் அவர் வச்சிருந்தா கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஊப்பா சட்டத்தினுடைய அடிப்படையில் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதிகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, சட்டப்பிரிவு 43, போலீஸ் காவல் விசாரணை என்ற பெயரில் 90 நாட்கள் வரை வைக்கலாம். ஆனா இந்த இது என்னன்னு கேட்டீங்கன்னா, 180 நாட்கள் வரை அவங்கள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம வைக்கலான்றது அடுத்த விஷயம். இல்ல இது இந்த சட்டம் எவ்வளவு கொடியதுன்றத உங்களுக்கு பாயிண்ட் சொல்லிட்டு போறேன், தேவையில்லை. அப்புறம் இப்போ இந்த அரசு 2014% ஊப்பா சட்டத்தில் கைதிகள் அதிகரித்து உள்ளது. இது இந்த சட்டத்தினுடைய விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2வது விஷயமாக, இந்த விஷயத்தின் அடிப்படையில முஸ்லிம்கள், ஏன்னா பாயிண்ட் நிறைய இருக்கறனால நான் ஷார்ட்டாவே முடிச்சுக்கிறேன். முஸ்லிம்கள் ஏன் குறி வைக்கப்படுகிறார்கள்
அப்படின்னு சொன்னா சித்தாந்த ரீதியாக அவர்கள் குறிக்க வைக்கப்படுகிறாங்க. நான் ஆய்வு செய்த வகையில், நான் படித்தது வகையில் அவர் என்ன இருக்குன்னு சொன்னா, அவர்கள் சித்தாந்த ரீதியாக நேர் எதிராக சனாதன கொள்கைக்கு எதிரானவர்கள் யார் என்றால் அது இஸ்லாமியர்கள். முஸ்லிம்களுடைய இஸ்லாமியுடைய அந்த கொள்கை சனாதன கொள்கைக்கு சமூகடியாக இருக்கிறது. இதுதான் அங்க மெயினான விஷயம். அவர்கள் வர்ணாசிரம் கூடிய அந்த கொள்கையை தூக்கி பிடிக்கிறார்கள். இல்லை, நீங்கள் அனைவரும் அன்பு எங்களுடைய சகோதரர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. நீங்கள் அவர்கள் வாசிப்படியில நிற்க வைத்து நீங்கள் வெளியே நிற்க வேண்டும் என்று அவர்களுடைய உரிமையை மறுக்கிறது சனாதனம். ஆனால் நீ வீட்டுக்குள்ளே வா, உனக்கு நான் ஒரே தட்டில் உணவு அருந்துகிறேன் என்கிறது இஸ்லாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாம் அந்த சனாதனத்தை நேர் எதிராக எதிர்க்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இஸ்லாம் என்பதை நாம் நிறைய புள்ளியோட சொல்லிக்கிட்டே போலாம். நேரத்தினுடைய அருமைக்கிறது நான் சாட்டா முடிக்கிறேன். இப்போ இந்த அடிப்படையில அதை எதுக்குறாங்க. ஏன் மற்ற சித்தாந்தங்கள்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற அனைத்து சித்தாந்தங்களையும் உள்வாங்கி அழிக்கும் தன்மை அந்த பேசிச அந்த சனாதனத்துக்கு இருக்கு. புத்திசம் அப்படிதான் தோன்றுச்சு. புத்திசம் என்ன சொல்லுச்சு? அன்பே சிவம் என்று ஆரம்பிச்சார். முழுக்க முழுக்க இந்த சித்தாந்தத்திற்கு எதிராகத்தான் புத்திசம் உருவாச்சு. ஆனால் அதையே இந்துசத்தினுடைய ஒரு கிளை பிரிவாக இன்னைக்கு உருவாகி விட்டதுக்கு நம்ம பாக்குறோம். இப்படி ஒவ்வொரு எந்த சித்தாந்தங்கள் தோன்றினாலும் அவர்களுக்கு எதிராக அம்பேத்கரை விடவா, அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. இன்னும் பல பதிப்புகள் இருக்கு, புத்தகங்கள் வருது, எல்லாமே வருது. அம்பேத்கர் ஏன் ஆளுன்றான்? பெரியார் மட்டும் தொட முடியல, ஏன்னா அவர் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தனால அவருக்கு கீழே தொட முடியாம இருக்கு. அம்பேத்கர் ஏன் ஆளு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? அவன் உரிமை கொண்டாடக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆக இஸ்லாமியர்களை எதிர்க்கக்கூடிய காரணம் முத்தாய்ப்பான பல காரணங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான காரணம் சித்தாந்த போர். இதுதான் இருக்குது. இங்க இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இஸ்லாமிய சித்தாந்தத்தினுடைய அதனுடைய எதிர்வினையாக இருக்கக்கூடிய சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதிக்கு எதிராக இவர்கள் இருக்கிறாங்க. இவங்க அநியாயத்திற்கு எதிராக கிளர்ந்து எழுகிறார்கள் என்கின்ற அந்த ஒரே அடிப்படையில் தான் இங்க இந்த போர் நடக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்தது, பழங்குடி மக்கள், இந்த பழங்குடி மக்கள் தலித் மக்களுக்கான ஏன் அவங்க குறி வைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தான் என்ன பாதிக்கப்படுறான். இப்போ உதாரணத்துக்கு மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய வளங்களை சுரண்டதுக்கு இவன் போறான். கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு அதை காரியவார்த்து கொடுக்குறான். அப்படி கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு காரியவார்த்து கொடுக்கும் போது எங்களுடைய வளங்கள் சுரண்டப்படுகிறது என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த அரசியல் கோரிக்கை வைக்கிறார்கள். அதுக்காக கோரிக்கை மனுக்களும் போராட்டங்களும் நடத்துறாங்க. அப்புறம் இதனுடைய விளைவு என்ன? அவர்களை எதிர்வினை அவன் முடிவு பண்ணதை நடத்தணும். அதுக்கு என்ன செய்யறது? உடனே இவனை தீவிரவாதியாக, நக்சலைட்டாக உருமாற்றான். அவங்களை இந்த அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய இந்த நாட்டினுடைய அந்த குடிமகன், இந்த நாட்டு தன்னுடைய மண்ணுக்காக, தன்னுடைய மண்ணினுடைய வளத்தை சுரண்டுவதற்காக எதிராக கிளம்பக்கூடியவர்களை அவர்கள் என்ன பண்றான்? இந்த சட்டத்தின் மூலியமாக. இதேதான் தலித் மக்களுக்கும் நடக்கிறது. இதுதான் அனைத்து மக்களும் சமூக சேவகர்களாகட்டும், இன்னும் மற்ற சமூக செயல்பாட்டாளர்கள் யாராக இருக்கட்டும், இவர்களுடைய உரிமைக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ, ஒன்று தன்னுடைய உரிமை பறிக்கும் போது அதற்காக கிளர்ந்தெழக்கூடியவர்களை இப்படி அடக்கிறான். இவர்கள் உரிமையை நீங்கள் பறிக்கிறீர்களா என்று கேட்டால் இதுதான் சாட்டா நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த விஷயம். ஆக இந்த மக்களுடைய ஒடுக்கம் என்பது இந்த அடிப்படையில் தான் அன்பு சகோதரர்களே இருக்கிறது. அடுத்தபடியாக சிறையில் அதிகமாக உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, இந்த பாசிசவாதிகளுடைய இந்த சட்டத்தினுடைய இதாக இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா, நம்முடைய PFI பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அன்பு சகோதரர் அபூபக்கர், அவர் முன்னையே நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய ஓய்வில் இருந்தவர். இனி என்னால செயல்பட முடியாது, உடல் உபாதை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி செயல்பட முடியாத சரி, ஓகே, அவங்க முடியாம இருந்து அந்த பொறுப்புல இருந்து ஒதுங்கி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? கரெக்டா இருந்தாங்க. ஆனா அந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க? இன்னைக்கு கைது செய்யக்கூடிய அந்த நிலைமையும் நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள், இன்னும் பல தோழர்களை யாரெல்லாம் சனாதன கொள்கைக்கும் இந்த சித்தாந்தங்களுக்கும் எதிராக பேசுறாங்களோ அவங்களை அத்தனை பேரையும் இவர்கள் கைது செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையை நம்ம பாக்குறோம். குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய அந்த பாத்தீங்க சொன்னா, அதை யாரெல்லாம்
கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டவர்கள் பிறகு விடுதலை, குற்றம் செய்யவில்லை என்று விடுதலை செய்யப்படுறாங்க. அதுதான் பெரிய கூத்து. பல ஆண்டு காலம் சிறையில வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க எல்லாம் குற்றம் செய்யல, இவங்க எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லிட்டு விடுதலை பண்றாங்க. எத்தனை வருஷம்? 15 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், இப்படி பல ஆண்டுகள் தங்களுடைய இளமை முழுக்க முழுக்க சிறையிலே கணிக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ராம்பூர் சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. 17 வருஷத்துக்கு பிறகு 5 பேரை குற்றமற்றவர்கள் என்று இல்லைன்னு சொல்லிட்டு விடுதலை பண்றான். அதுல என்ன, அவர்கள் 5 பேருக்கு ஆயுள் தண்டனை கையில், அந்த 30 பேரை சுட்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த அந்த வழக்கு, 30 பேரை துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு வழக்கு ஒண்ணு போடுறாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில அவர்களை கைது செய்யப்படுறாங்க. அந்த இடத்துல 2 பேரை சுட்டுட்டாதான் அவங்க வழக்கம் பதிவு செய்யறாங்க. அதுக்கு பிறகு இவர்கள் 17 வருஷம் கழிச்சு அந்த 6 பேரையும் என்ன பண்றாங்கன்னா, குற்றம் செய்யல அப்படின்னு சொல்லி விடுதலை பண்றான். 17 வருஷம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, ஐயா எங்க வீட்டுல இவங்களே கொண்டு ஆயுதத்தை வச்சாங்க, துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள், வெடிமருந்து போன்ற ஆயுதங்களை இவங்களே வச்சாங்க, வச்சுட்டு இவங்களே எடுத்துட்டு இவங்களே எங்க மேல குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்ததை நம்ம பாக்குறோம். ஆக அவர்கள் யார் செஞ்சா, இவர்கள் குற்றம் செய்த குற்றவாளிகளை இவர்களே உருவாக்குறாங்க. திரைக்கதை எல்லாம் எழுதிட்டு சொல்றோமா இல்லையா? இப்போ ஒரு நடிகர் இருக்காருன்னு சொன்னா அந்த நடிகருக்காக கதை எழுதுவான், விஜய்க்காக ஒரு கதை எழுதுவான், என்ன ரஜினிக்காக ஒரு கதை எழுதுவான். அதே போல இவங்களே முன்னாடியே ஒரு கதை ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிடறாங்க. எழுதி வச்சுட்டு ஒரு குற்றவாளியை இவர்களா ஒரு குற்றவாளியை உருவாக்கி அதற்காக கொடுத்த அந்த ஒதுக்கின பணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அதிகாரிகள் வேலை செய்வதை இன்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை அன்பு சகோதரர்களே, குண்டு வெடிப்பு, அது சம்சௌதா எக்ஸ்பிரஸ், அஜ்மீர் தர்கா, மக்கா பள்ளிவாசல், ஹைதராபாத் மாலேகான், இந்த போன்ற சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இல்லைங்களா? இது எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மாலேகான் குண்டு வெடிப்பு, அஜ்மீர் குண்டு வெடிப்பு, இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு சொன்னா, உடனே ஒரு குண்டு வெடிச்சதுன்னா அந்த யாரை போய் பிடிப்பாங்கன்னா, நேர போய் ஒரு பஷீரை பிடிப்பான், அல்லது ஒரு அப்துல் ரஹ்மானை பிடிப்பான், யாராச்சும் ஒருத்தர் முஸ்லீம் பேர் அரபு பேர் வச்சவனை போய் பிடிப்பான். பிடிச்சி உடனே அவனை குற்றவாளின்ற மாதிரி வடிவமைச்சிருவான். உடனே கொண்டு போய் சிறையில். இவருக்கு பின்னாடி யாரு இருக்கு? இப்ப வெடிச்சது பாருங்க நம்ம டெல்லியில, அது கார் தானே. இது வரைக்கும் குண்டு வெடிப்பான்னு கூட ஒன்னும் சொல்லல. அதுக்குள்ள இவரு கிடைச்சாரு, அவரு கிடைச்சாரு, கார் வச்சிருந்தாரு. அந்த காரை அவர் வாங்கும் போது ஒரு சாவி வாங்கினாரு பாருங்க. புதுசா கார் வாங்கும் போது சாவி கொடுப்பாங்க இல்லைங்க, அந்த போட்டோ வரைக்கும் எடுத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு பாக்குறோம். ஆக இந்த குண்டு வெடிப்பு இந்த நடந்தது எல்லாமே பஜ்ரங்கதள், RSS, பாஜக போன்ற இந்த சங்பரிவார் கும்பல் தான் இது எல்லாத்தையும் செஞ்சது அப்படின்னு சொல்லி யாரு ஏமன் கர்கரே கண்டுபிடிக்கிறார். அப்போ அதுக்கப்புறம் தான் இவர்களுடைய இதெல்லாம் மண்டவாளெல்லாம் இது பண்ணக்கூடாது. இதுல 14 பேரை கைது செய்யறாங்க. இன்னைக்கு 14 பேரும் வெளியே வந்துட்டான், ஜாலியா சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பாக்குறோம். அதே மாதிரி அவுரங்காபாத்ல ஆயுத குவியல் வைத்திருந்ததாக 13 முஸ்லிம்கள் 8 வருஷம் ஜெயில இருந்தான். ஆயுத குவியல் வச்சிருந்தானா. இப்ப பாருங்க, ஹரியானால 2 டன் வரைக்கும் வெடிமருந்து இருக்குன்னு சொல்றான். இங்க இருந்து எடுத்துட்டு ஏன் காஷ்மீருக்கு போனான்? போற வழியில் எவ்வளவு ஆய்வு செய்யணும்னு அங்க எடுத்துட்டு போனானா. அங்க கொண்டு போய் ஒரு ஸ்டேஷன்ல வச்சு வெடிச்சு இது பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? இப்ப நடந்தது. அப்போ இது போன்ற ஒரு ஆய்வு இந்த வெடிமருந்து வச்சிருந்ததாக சொல்லி ஒரு ஆயுத குவியல் வச்சிருந்தாங்க, கைது பண்றான். அவங்களையும் என்ன பண்றான், பல ஆண்டுகள் சிறையில வச்சு மீண்டும் அவர்களை விடுதலை செய்யறத பாக்குறோம். அதே மாதிரி குஜராத்ல இரவு அர்ஷதாப் கோயில்னு சொல்லி ஒரு கோயில், அந்த கோயில்ல 30 பேரை சுட்டு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதுலயும் கைது பண்றான். அவங்களையும் 10-20 வருஷம் ஜெயில வச்சிருந்து பின்பும் அவர்களை விடுதலை செய்வதை நம்ம பாக்குறோம். இது மாதிரி நிறைய பட்டியல் ஏகப்பட்டது. ஒவ்வொரு இதுவும் பார்த்துன்னு சொன்னா ஏகப்பட்ட பட்டியல் நம்ம போய்கிட்டே இருக்கும். 1993 பாபர் மசீதி அந்த இடிப்புக்கு பிறகு பழிக்கு பழி வாங்கியதாக சில 2010 கைது பண்றாங்க. அதுல 2014 உச்ச நீதிமன்றம் சொல்லுது இவர்கள் குற்றமற்றவர்கள். இப்ப கைது பண்றாங்க. 93 கைது பண்றான். 7 + 14 22 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றான் இவன் குற்றம் செய்யல போடணும்னு சொல்லி விடுதலை பண்றான். அப்போ 21 வருஷம் உள்ள ஜெயில இருந்தானே, அவனுடைய வாழ்க்கை போச்சே, அதுக்கு யார் பதில் சொல்வது? அதோடு மட்டும் இல்ல சகோதரர்களே, 2003 மும்பையில 3 குண்டு வெடிப்பு. இமாம் முல்லான்னு சொல்லி ஒருத்தர், அவரை கைது செய்யறாங்க. இமாம் முல்லான்னு சொல்லி ஒரு குண்டு வெடிப்பு. அவரை கைது செஞ்சு உள்ள கூட்டு போய் குற்றத்தை ஒத்துக்கன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அவர் ஒத்துக்க மாட்டேன்றார், முடியாதுன்றாரு. அவரை துன்புறுத்துறாங்க. அதுக்கு ஒரு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் பல நாட்கள் கழித்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட குடும்பத்தை கூப்பிடுறாங்க. பாரு, உங்க வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரு, உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு, நீங்க சொல்லுங்க உயிரா இருக்கணுமா வேணாமா?
அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அவரை ஒத்துக்க சொல்றாங்க. அப்பவும் சொல்றாரு, இறுதி வரை நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு மறுத்துறாரு. அவர் பல வருஷம் ஜெயில இருந்து அதுக்கப்புறம் விடுதலை ஆனதை நம்ம வந்து பார்க்கிறோம். அன்பு மிக்க சகோதரர்களே, இதெல்லாம் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த பட்டியலை வந்து நம்ம வந்து இன்னைக்கு உங்கள் மத்தியில வந்து நம்ம சொன்னோம். ஆனா தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி சிலது நடந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து கடந்து விட்டு போயிட முடியாது. தமிழ்நாட்டிலையும் இது போன்ற பல விஷயங்கள் வந்து இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு என்பதை இங்க சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்தியாவிலேயே அதிகமாக சிறைச்சாலை உள்ள மாநிலம் எதுன்னு சொன்னா அது தமிழ்நாடு. ராஜஸ்தான் தான் வந்து 155 சிறைகள் இருப்பதாக வந்து சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டில் மட்டும் வந்து 280க்கும் மேற்பட்ட சிறைகள் வந்து கிளை சிறையோட சேர்த்து சொல்றேன் இருக்கிறத வந்து நம்ம வந்து இங்க பாக்குறோம். அதோடு மட்டும் இல்ல சகோதரர்களே, மொத்தம் வந்து 246 சிறை இங்க மட்டும் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே. 28 மாநிலங்களில் உள்ள 3916 பேரில் 1345 பேர் விசாரணை என்ற பெயரால தமிழ்நாட்டு சிறையில தான் இருக்காங்க. 1354 பேர் விசாரணை கைதிகள் என்ற அடிப்படையில தமிழ்நாட்டில தான் இருக்காங்க. இது தேசிய மொத்தத்தில் 34.6, அதாவது 1/3 தமிழக சிறையில தான் வந்து இங்க இருக்கிறாங்கன்றத இந்த புள்ளி விவரம் சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்ல, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி முஸ்லீமுடைய கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 5.8%. ஆனால் சிறையில மட்டும் இவங்களுக்கு குறைவே இல்லை, 13%. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 6% இருக்கும் கிறிஸ்தவர்கள் குற்றவாளிகள் என்று மொத்தம் 11.5% ஆச்சுங்களா. அடுத்தது 571 பேர் பட்டியலின சாதியினர் வந்து சிறையில் இருக்காங்க. இந்த மாதிரி விசாரணை என்ற பேரால இருக்கிறாங்க. அவங்க மொத்தம் 42.1% வந்து அவங்க சிறையில் இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அவங்களுடைய இவங்க கொடுக்கக்கூடிய கணக்கு சதவீதம் சொன்னா வெறும் 20% தான் அது மக்கள் தொகை என்று கணக்கு கொடுக்குறான். ஆனா சிறையில் இருக்கிறது 42% மேல இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றோம். பட்டியலின பழங்குடி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணக்கு 1.6% கொடுக்குறான். ஆனால் சிறையில் இருக்கிறது 3% வரை சிறையில வந்து இருக்கிறதாக வந்து புள்ளி விவரம் சொல்லுகிறது. அன்புமிக்க சோழர்களே, இது போன்ற பல புள்ளி விவரங்களை நாம் இங்க அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனாலும் நேரத்தினுடைய அருமை கருதி நான் என்னுடைய இறுதி கட்டத்துக்கு நான் வந்து விட்டேன். இறுதியாக அந்த சர்ஜுல் இமாம் அவர்களுடைய சில விஷயங்கள் மட்டும் இங்க அவருடைய வார்த்தைகளாக சொல்லிவிட்டு செல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அவர் சொல்றாரு, உமர் காலித்தை பத்தி பேசணும். உமர் காலித் அவர் கைது பண்ணும்போது அவருக்கு எதுக்கு கைது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு மொத்தம் வந்து 11,000 பக்கம் வந்து குற்றப்பத்திரிகை கொடுக்குறான். அவருக்கு எத்தனை பக்கங்க? 11,000 பக்கம். இந்த 11,000 பக்கத்தை ஜட்ஜி படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவருக்கு ஜாமீனை கொடுக்கணும். எப்படி பாருங்க, 11,000 பக்கம் எழுதணும். இதை விட பெரிய கூத்து என்ன தெரியுங்களா? சர்ஜுல் இமாம் இருக்காங்கல்ல, அவருக்கு வந்து 22,000 பக்கமா. எப்படி எழுதுவானுங்கன்னே தெரியல. 22,000 பக்கம் என்று குற்றப்பத்திரிகை கொடுக்குறாங்க. அவருடைய இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பேசினாரு? இவரு யாரு? உமர் காலித் என்ன பேசினாரு? சனாதனத்தை நீங்கள் தூக்கி வந்தால் நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி வருவேன். அவர் சொன்ன வார்த்தை, சனாதனத்தை நீ தூக்கி பிடிச்சினாப்பா, நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிப்பேன். நீ காவி கொடியை தூக்கி பிடித்தால் நான் இந்திய தேசிய கொடியை தூக்கி பிடிப்பேன். நீ வேற்றுமையை இந்த மண்ணில் விதைப்பே, ஆனால் நான் ஒற்றுமையை விதைப்பேன். இப்ப ஆம்பெரு குற்றமா? அப்போ சட்டத்துப்படி சட்டத்தின் அடிப்படையில் வாழ்வதே இங்க என்பது ஒரு கேள்விக்குறியாக இங்க இருப்பதை வந்து பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதரர்களே, அதே போலதான் வந்து இவரும் யாரு, நம்ம சர்ஜுல் இமாமுடைய அந்த இதுவும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதே நிலைதான் அன்பு சகோதரர்களே இருக்கிறது. முடிச்சிடறேன். ஓகே முடிச்சிட்டேன் அவ்வளவுதான். சரி சர்ஜுல் இமாம் பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன கருத்து நான் நோட்ஸ் வச்சிருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன். அவர் வந்து சொன்னது என்னன்னா, இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் ஜனநாயகத்தை நான் தூக்கி பிடிக்க விரும்புகிறேன்.
இந்த ஜனநாயகம் என்பது இங்கே ஜனநாயகம் எனக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை தான் நான் அங்க பேசினேன். இந்த உரிமையின் அடிப்படையில் தான் அவர் அங்க இதுல பேசினது. இதுதான் அவர் நான் பதிவு செஞ்சேன். எப்பொழுது என்னுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ, என்ன அதுக்காக நான் கிளர்ந்து எழுவது, அதற்காக நான் குரல் கொடுப்பது என்பது தவறு என்றால் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்வேன். அடுத்தபடியாக அவர் சொல்வது, எங்களுக்காக நீங்கள் அனுதாபப்பட வேண்டாம், அனுதாபப்படுபவர்கள் எங்களோடு சேர்ந்து போராட வேண்டாம், நீங்கள் எங்களுடைய கொள்கையை, எங்களுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டவர்கள், அதாவது நான் ஒரு முஸ்லீமா இருக்க, என்னுடைய கொள்கை இதுதான் அப்படின்ட்டு இருக்கலாம். இதை யார் உள்வாங்கி கொள்கிறீர்களோ அவர்கள் என்னோடு வாருங்கள், என்னோடு அனுதாபப்பட்டு வெளியே நின்றே நீங்க என்ன பண்ணாதீங்க, உதவி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த விஷயத்தையும் அங்க பதிவு செஞ்சார். எனவே ஒன்றுபட்டு நாம் எப்பொழுது குரல் கொடுக்கின்றோமோ, ஒன்றுபட்டு எப்பொழுது நாம் ஒரு தீமைக்கு எதிராக போராடுகிறோமோ அதில்தான் முழு வெற்றி இருக்கிறது என்பதை ஷர்ஜுல் இமாம் அவர்கள் அங்கே பதிவு செய்கிறார்கள். அவர் ஆற்றிய அந்த 1 மணி நேரத்துக்கு மேல உரையில, அவர் பேசிய உரையில 27 நொடி உரை தான் அவரை குற்றவாளியா சொல்றான். வெறும் 27 நொடி செகண்ட். அதுலதான் அவரு தப்பு பண்ணதா அவர் குற்றவாளியாக பதிவு செய்து அவரை கைது செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது. அன்புமிக்க சகோதரர்களே, குளிப்பிருக்கக்கூடிய அனைவரும் நாம் இது போன்ற அநியாயத்திற்கு எதிராக பூப்பாவுடைய சட்டத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமான ஒரு குரலாக, சாதி, இனம், மொழி இவைக்கு அப்பாற்பட்டு எப்படி தோழர் அன்பு சகோதரர் கென்னடி அவர்கள் எதற்காக முன்னெடுப்பு செய்தார்களோ அதே போன்று இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பை சேர்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் அனைவரும் எங்களுக்காக, நீங்களும் உங்களுக்காக நானும் எப்போது ஒன்றுபட்டு ஒரே குறையின் கீழ் நாம் நிற்கின்றோமோ அப்போதுதான் இந்த ஊப்பா சட்டத்தை உடைக்க முடியும். இல்லை என்றால் தனித்தனியாக சில்லியாக நாம் போராடுமையானால் நிச்சயமாக இதில் வெற்றி என்பது எட்டா கனியாக மாறும் என்பதை இங்கே கூறியவனாக என் உரைக்கு திரையிட்டு நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.